தெய்வ குழந்தையின் பிறந்த நாள். மக்களே, சுவாதியோட பர்த்டே சிறப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிரிச்சிட்டா. ரோட்ல போறாங்க அக்கா, நான் எடுப்பேன்டா பக்கா. ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டே ஆதித்தோட அம்மா. டக்குன்னு இறங்க, சீக்கிரம் இறங்க. எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இது உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இது கிட்ட காட்டு. யாரோ வந்திருக்காங்க. நிஜமாவா? ஓகே மக்களே, சுவாதி கிளம்பிட்டா. சுவாதியோட அவுட்ஃபிட் டிங் 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 டிங். நாங்கள் இப்போ எங்கே வரோம்னா, வழக்கம் போல் ஒரு கோயிலுக்கு போய் சுவாதிக்கு ஒரு ஆசீர்வாதம் போட போகிறோம். அதே கேமராவே பார்க்குறியா? என்ன முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஒரு முத்தம். கிளம்பிட்டோம். அதுக்கிட்ட இங்கே பாரு, கிளம்பிட்டோம். இங்கே பாரு. கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போறோம்னு சொல்லி கூட்டு போற மக்களே. ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சத்தியமா கோயிலுக்கு போறோம். சரி, கோயிலுக்கு போயிட்டு நாங்க வந்து அப்படியே எங்க சும்மா ஆமா கொடைக்கானல் ரோடு போய் போட்டோ எடுக்கும். மக்களே, கோயிலுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாதி ஏதாவது கேட்டோன்னா சமைச்சு தருவேன். எனக்கு சமைச்சுலாம் தர வேணாம்டா, டைம் வேஸ்ட் பண்ண. ஏன் தெரியுமா, ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. சிச்சி அப்படிலாம் கிடையாது. அதுக்காக இல்லை, நீ சமைச்சு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீ தான் குட்டன் நீயும் சேர்ந்தா. அப்பா சரி சமைங்க. ஆதித் குட்டி வேற சரியான தூக்கத்தில் இருக்கான். காலங்காத்தால் அவனை எழுப்பி குளிக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்கோம். எந்த பீஸ் இறங்கி போயிட்டு இருக்கீங்க. கொடைக்கானல் ரோட்ல வந்து நல்ல லொக்கேஷன்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்து போகிறோம். கொடைக்கானல் ரோடா? ஆமாம், கொடைக்கானல் மாடு ரோடு. சரி, ஏதோ ரோடு. ஆனால் கொஞ்சம் வெயில் இல்லாத மாதிரி ரோடாக இருக்கணும். ஃபோட்டோ பாய். ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுதான் நான் சொல்லிட்டேன். திரும்ப தம்பிகளை வந்து கோயிலுக்கு வர சொன்னேன். அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வரமாட்டாங்க கண்டிப்பாக. ஒருத்தி இருக்கா, அவள் நேற்று வந்து என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவளுக்கு வாமிட்டா வருது. யார் சுகுலிக்கா? ஆமாம், தெரியல, என்ன வாமிட்டா வருது அப்படின்னு என்ன பண்ணுறான்னு தெரியல. அதனால அவளும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்குறோம் மக்களே, நாங்கள் என்னன்றது பார்த்துட்டு யார் யார் போகிறோம் அப்படின்னு காட்டுறோம், அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறக்காக கிட்ட வரணுமே. எடுபிடிப்பு தான். மக்களே, கோயிலுக்கு வரான்னு பார்த்தோம். கடைசியாக வந்து கோயில் பூட்டி கிடக்கு. அதுக்குள்ளேயே வந்து லட்சக்குட்டி வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன், நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அதனால் வந்து லட்சக்குட்டியும் குட்டனும் வராங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அதித்குட்டியும். அதித்குட்டி ஐயா, எங்கடி போகிறோம்? கோயிலுக்கு போகலாமா? அம்மா பர்த்டே, கோயிலுக்கு போகலாமா? வணக்கம் மக்களே. என்னடா இது? அவன் திரும்பி வச்சு நான் திரும்பி வச்சு அப்படி திரும்ப சொல்கிறேன். சரியா? அதுக்கு அவனை இப்படியே சொல்லு. சரியா? அவனுக்கு திரும்பிட்டு என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பாதி இறங்கு. பாதி இறங்கு, டக்குன்னு இறங்கு, சீக்கிரம் இறங்கு. எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஆமா, இது உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இது காசு கொடுத்தா வாங்க முடியாது. அது மாதிரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என் கையில இருக்கேடா. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே கையில அது இருக்கு. அது காசு கொடுத்தா, இது காசு வாங்க முடியாது. இதுவும் வந்து காசு கொடுத்தா வாங்க முடியாது. சரி, அதே ஒன்று வாங்கல. இறங்கு, வா, இங்க வா, இங்க திரும்ப. இங்க முன்னாடி வா, நான் எடுத்து தரேன். மக்களே, என்னடா என்னென்னமோ மித்த காட்டுற. சர்ப்ரைஸ் குட்டா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொண்டு வா. அது திரும்பாத. என்னை அடிச்சு கிடிச்சு போடாதீங்கடா. முதுகுல வந்து பர்த்டே எனக்கான ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸ் வந்துகிட்டு இருக்கு. குட்டா, இது கிட்ட காட்டு, கிட்ட காட்டு. ஏ நான் இல்ல கிஃப்ட் காட்டாத. யாரோ வந்திருக்காங்க. தனியா போய் ஒன்று பேசிட்டு வரலாம். இப்படி வாங்க
மக்களே. அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லேயும் வந்து சீட் எடுத்து போட்டு இந்த சீட் எடுக்குன்னு அதே மாதிரி கரெக்டாக அவங்க நினைக்கிற மாதிரியே சீட் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவு நம்மள்ட்ட கிடையாது. இல்லை வேற சீட்டை மாற்றி எடுத்துட்டாடா நாங்கள் ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கோம். அந்த ஆர்டர் ஃப்ளோ ஆனால் நாங்கள் 4 சீட்டு காட்டுவோம். அது 4 சீட்டு ஒரே சீட்டு தான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தெரியும். அவள் எடுத்ததுக்கப்புறம் அந்த சீட்டை நாங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரே பிளானை 3 சீட்டாக எழுதியிருக்கோம். 3 சீட்டு ஒரே தான் இருக்கும், ஆனால் அவளுக்கு தெரியாது. 4 சீட்டு ஒரே தான் இருக்கும், ஆனால் அவளுக்கு தெரியாது. அதை வந்து நாங்கள் காட்ட போகிறோம். அவள் எடுப்பா, அதுக்கப்புறம் போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே சர்ப்ரைஸு. நான் ஃபஸ்ட் சீட் எடுக்கிறேன். என்னடா சொல்றீங்க? ஃபஸ்ட்டு சீட்டு இது 4மே ஒரே சீட்டு தான், ஆனால் அவளுக்கு தெரியாது. நாங்கள் 4 இது சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஓகேவா? வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் சுவாதிக்கு. இப்போ எதுன்னு சொல்லி நான் அப்படி நான் பைத்தியர் மட்டும் சொன்ன பார்த்தீங்களா, அதே தான். 4ல் 1 மட்டும் தெரியுதுண்ணா. ஏன்னா தெரியாது அவ்வளோலாம் அறிவு சாதி கிடையாது. சாதி ஒன்று மட்டும் தெரியும் எனக்கு. 1 மட்டும் எடுத்து சாதி 1 எடுத்து மற்றெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? 1 மட்டும். கொடைக்கானல் போலாமா? அது ஏன் கார்த்திக்கு மாதிரி வாய் திறக்கிற? கரு முடிச்சு எது எடுத்தா கரு அதெல்லாம் காட்டு. கொடைக்கானல் போலாம் தான் எழுதிருக்கேன். கண்டு விட்டாளையா? கொடைக்கானல் போறோமா? எது வேணாம்னு சொல்லுவா அதை எடுத்துருக்கேண்ணா சொல்றேன். ஹெவி பட்ஜெட்ல எடுத்தா என்ன செய்ய? நாங்க சிம்பிளா ஒரு 3 எழுதி கொடைக்கானல் வந்து வேணாங்க விடுங்க. ஏன் அப்புறம் எதுக்கு எழுதுனேன்? சும்மா எடுக்க மாட்டீங்க. நான் தான் எழுதுனேன். ஏதாவது எழுதிட்டுவான்னு சொன்னாங்க. சரி சரி எழுதிட்டு கொஞ்சம் இதாக சொன்னா அது இருக்க மாட்டேங்கிட்டு தான் எடுப்பாடு. நான் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கு, நம்ம மேல் நோக்கி வருவோம் அப்படின்னு எடுத்தேன். ஓகே முடிவு பண்ணியாச்சு. மக்களே நாங்க கொடைக்கானல் போறோம். போலாம் வாங்க போலாம் வாங்க. நிஜமாவா? போலாம். அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் என்ன நம்ம கார்ல போக முடியாதுன்னு சொன்னியே. அதான் பின்னாடி ஒரு கார் நிக்குதுல, சர்வீஸ் கோட்னு சொன்னியே. அது போறியா? சர்வீஸ்க்குள்ள விட வேணாம். வா போலாம். சரி நம்ம மட்டும் தான் போறோமா? ஆமா. வேற யார் வேணும்? வேற யாரும் மடி வச்சுக்கிறியா? ஏய் எல்லாத்துலயும் கொடைக்கானல் போலாம் தான் எழுதிருக்கேன். என்ன எனக்கு தெரியல. நம்பரை கார் சர்வீஸ் விட்டுறதுக்கு இங்க பக்கத்துல எங்க சர்வீஸ் விடுவாங்க? இல்ல ஏய் இவன் போய் விடுவான்டா. 2 சீட்டு வேற 2 சீட்டு வேற. சரியா? அப்படியா? இன்னொரு சீட் காட்டு. இன்னொரு சீட் காட்ட மாட்டேன். அது 2 ஏன்னா 2 டக்குன்னு அது 2ல தான் ஒண்ணா டக்குன்னு பண்ணிடலாம். ஆனா வந்து 4 முடிச்சுட்டு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நான் வேற கொடைக்கானல் ரோடு போலாம் போட்டோ எடுக்கன்னு சொன்னேன். நான் வந்துட்டு வேணாம் நம்ம மானூர் ரோடு போலாம். நினைக்கிறது கரெக்டா நடக்குது. டைம் ஆயிடுச்சு. போலாம் 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 போலாம். டைம் ஆயிடுச்சு. எதுல போறது? எல்லாரும் ஆளுக்கு ஒரு இதுல கிளம்பிட்டு இருக்கீங்க. உன் சைஸுக்கு நீ இப்பவே கொடைக்கானல் போற பாத்தியா? அதுக்கு தானா கூட்டி வந்தீங்க? மக்களே சுவாதிக்கு ஒரே பல்லு, சுவாதிக்கு ஒரே பல்லு. இங்க பாருங்க குட்டி பீஸ் தூங்கிட்டு இருக்கு. எஸ் நாங்க ஜாலியா வந்து 1 டே ட்ரிப் கிளம்பிட்டோம். ஆமா கஷ்டப்பட்டு வந்திருக்கா ஒருத்தன் திருப்பூர்ல இருந்து நைட் ஷூட் முடிச்சு கையோட. பாவம் எனக்கு சொல்றதுக்கே சங்கடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டன் தான் கூட்டு போக இருக்கு. குட்டா வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தான். உறங்கி விட்டான். ஐயோ சாரிடா தங்கம். இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா கோயிலுக்கு முன்னே மலை ஏறணும், குறைக்கணும் மலை ஏறணும். இந்த கோயில் வந்து சும்மா பார்த்துட்டு போவாங்க, பாட்டு போவாங்க, கும்பிட்டு போவாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு இதுவும் இதாகக்கூடாது, நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாமே பழனியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது பண்ணுவாங்க. கருப்பராயன் கோயிலா? நீங்களும் பார்த்தீங்க கருப்பு காடு ஓடு வா. கருப்பு அவ்வளோதான். நீ கூட வந்துட்ட கருப்பு கூட வந்துருச்சு. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா போகலாம். நாம தான்டா வசதி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. கோம்பக்காடு வந்திருக்கோம். சிரிக்கிறா. ஆமாம் மக்களே, ஓசி ஜாக்கெட். என்ன வாமிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஐயோ இந்த அப்படி வாமிட்டு வர மாதிரி தான் இருக்கு. விக்னேஷா என்னடா கேட்ட? வாங்க என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. டிங்கி 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 டிங்கி. ஆஹா ஆஹா ஆஹா. உன்னோட ஆஹாவே சரி கேட்டுருச்சு. சரியா எங்க மக்களே
பர்கா பஜ்ஜி சாப்பிட போகிறோம் மக்களே. இங்க பாரு இங்க பாரு நாய் பார்த்து வந்துருக்காங்க. ஏதாவது கோமாளித்தனம் பண்ணு. டேய் அதெல்லாம் வரும். A few moments later. என்ன சாமி இது? எக்ஸைட் ஆயிட்டு இருக்கான். கண்ணு சவந்திருக்கான் அவனுக்கு. ஆமா சரக்கு. எங்க வீடு வந்திருக்க? அங்க பாருடா, அங்க பாரு. அங்க என்ன தங்குது? ஃபால்ஸ். அதுக்கிட்ட அங்க பாரு, மேல பாரு. அழகு. ஜாலி. ஒரு முடியில காது வச்சுக்கிட்டு முடி பறக்குது, சொட்டை தெரியுது. என்ன குளிருமோ? சூடா தான் இருக்கிறான் அவன். என்ன ஷூவை பார்க்கறக்க நீ அங்கிருந்து பழனி நீங்க வந்து அங்க பாரு, மேல ஃபால்ஸ் தண்ணி வருது. என்ன பண்ண? ஏய், என்ன என் தங்கச்சி ஒரு போட்டோ எடு. என்னடா எடுத்துட்டியா? வந்துரு ஓகே மக்களே, நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா லேக்குக்கு வந்திருக்கோம். லேக்குக்கு இறங்கலான்னு பார்த்து சைக்கிள் எடுக்கலான்னு பார்த்து ஒண்ணுமே விளங்கல. மழை வந்து சூப்பரான கிளைமேட்டு, ஆனா மழை வந்துருச்சு. ஐக்குட்டி காட்டுங்கிட்டு திரும்ப. ஐக்குட்டிக்கு ஒரு குள்ளா வாங்கியிருக்கோம் மக்களே, திரும்ப மாட்டானே. அவங்க அழகா போட்டு விட்டாங்க. ஐத்து பிள்ளை இங்க பாரு பிள்ளை, அழகுடி. என்ன வேணும்? என்ன வேணும்? ஓகேவா? ஓகே. வாட்டர் பான் வாங்கியிருக்கோம். சுவாதி அப்படியா? சுவாதிகா மக்களே, செமையா மழை வருது. நாங்க வந்து கொடைக்கானல்ல எங்க சாப்பிடலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் போன்ல. இந்த டிபெட் ரெஸ்டாரண்ட்டே போகுமா? ஏன்னா மற்ற இடம் எல்லாமே வந்து பிரியாணி அது இதுன்னு ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே போனால் எல்லோரும் மோமோஸு ஏதாவது அந்த மாதிரி பீஃப் சில்லி பீஃப் அந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இந்த டிபெட்டின் கிச்சனில் ஆரோ மார்க் போட்டுருக்குறேன் மேலே. எங்க நான் மேலே ரெஸ்டாரண்ட் பாட்டு முன்னாடி இந்த மக்கள் இங்க போறோம். ஐயோ தெரியவே இல்லை, மழை வந்துட்டு இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இங்க போறோம் மக்களே, டிபெட்டியன் ரெஸ்டாரண்ட். பண்ணி இறங்கி அந்த படியில் ஏறின்னு பார்க்கலாம் எல்லாரும். இப்போ நாங்கள் சாகசம் காட்ட போகிறோம். டக்குன்னு டக்குன்னு ஏய் பண்ணு, ஏய் லட்டு. அவர் இப்போ தான் வெளியெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்ப்ளோரிங் மோட்லேயே இருக்காரு. இது என்னது? கேமரா. ஓகே, நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், டிபேட்டியன் கிச்சன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். தாண்டியா ஆட்டமும் ஆட கூட்டமும் கூட. தங்கம் எடுத்து குத்திட போறோம் வாயில பார்த்து. அது இது வேற இடையில பிடிக்கும். மக்களே, நம்ம ஒரு விபரீத விளையாட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணதில்லை. இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எப்படியே வந்து இவளுக்கு வந்து
சோறும் சாம்பார் தான் வேணும் சரியா. ஆனால் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம், நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம். நாங்களாவது பண்ணலாம், மற்றதெல்லாம் சாப்பிடுவோம், இது அதுவும் சாப்பிடாது. இங்கே ஒரு பீஸ் வேறு இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. ட்ரை பண்ணலாமா காய்ஸ்? இவன் தான் சொல்லி கூப்பிட்டு வந்தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி நல்லா போட்டு வந்துருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பர்த்டே கேர்ள் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். ஓகே ட்ரை பண்ணுங்க, அவங்க மூஞ்சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பர்த்டே கேர்ள் ஆண்டி. அச்சோ Should I add some spices? chili sauce. Do you want? எஸ். கொஞ்சமாக போட்டு அதை எப்படி பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் காரம் வேணும். கொஞ்சம் காரம் வேணும். வெயிட் அவனும் ஊதுறான். நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அது ரொம்ப மோசமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை. இது இருமுறை இருந்துச்சுடா. ஓகே சரி ஓகே வாங்க, நாங்கள் அடுத்த ஐட்டம் வரும்போது காட்டணும். அடுத்த நெக்ஸ்ட் ஐட்டம் எக்ஸ்ட்ரா சேஜ்வான் சாஸ் நினைக்கிறேன். சிக்கன் சாமின் அவன் பிடுங்க வரான். நல்லா இருக்கா? அது நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்கு. கோபி கிருஷ்ணன் லட்சுக்குட்டி உங்கள் ரிவ்யூ கொடுங்க. லட்சுக்குடி ரிவ்யூ தான் மெயின். இப்போலாம் இல்லை, கொரையாடி சரியான கொரையாடி. சரி சரி. நல்லா இருக்கா கோவினா? லட்சுக்குட்டி நல்லா இருக்கா? ஏது துப்பாவா? இப்போ துப்பாள துப்பி சிக்கன் மோமோஸ். சுடுது, ரொம்ப சுடுதா மோமோஸ்? டிபெட் ரெஸ்டாரண்ட்டில் மோமோஸ் எப்படி இருக்கு? ஜூஸியாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சொல்லுங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இது என்னன்னு? சாமியாங் 2X. சாமியாங் 2X நூடுல்ஸ் ரொம்ப காரமாக இருக்குண்ணா. இது 2Xனால் ஓரளவு காரமாக இருக்குது, 3Xனால் ஃபுல் காரமாக இருக்கும். இப்போ 2X வாங்கியிருக்கோம். லட்சுக்குடி சாப்பிடுவோம். ஆமாம், உனக்கு இதெல்லாம் வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. எல்லாமே எனக்கு காரமாக தான். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சுத்து பரவாயில்ல. இல்லை வாயிலே பண்ணுறீங்க, கையில் பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்க? நானே வரேன்டா. சுற்றி இருக்கணும். இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குறேன். தட்டில் வச்சு ஆமா, கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. விளங்குன மாதிரி தான். விவரமா சொல்லுப்பா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃப்ளேவர் இருக்குல்ல, கொஞ்சம் ராவா இருக்கு, காரமெல்லாம் இல்லை. சாப்பிட்ற இதுக்கு அப்படியே என்ன பசி. சாமியா சாமியார் எப்படி இருக்கு? சாமியார் அது பேர் நல்லா இருக்கா? கொடைக்கானல் வந்து உன் பர்த்டேக்கு புது குசின் ட்ரை பண்ணதுக்கு பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். மக்களே, இந்த நூடுல்ஸில்
திரும்ப வந்து அது எங்கே அந்த காரம் இங்கே இருக்கு பாரு, இதை போட்டு 2 பேரும் சாப்பிட்ருக்கானுங்க. சாப்பிடல செத்துட்டு இருக்காங்க. கண்ணில் எதுவும் வச்சிடாதடா. தனியாக நடுவு மண்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க. தனியாக ஒரு ரவுண்டு எழுந்திரிச்சிட்டு இங்கே இறங்குது. உனக்கு தேவையாது. நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணோம்ல, சேனல் ஆரம்பிச்சு புதுசில் அந்த மாதிரி இருக்கு. சக்கஜாலி சிவாஜி படத்தில் ரஜினி கேஷுவலாக போயிட்டு கதற வரல. சிவாஜி எங்கே போகிற அது போயிட்டு தரேன் பாய். நீங்களும் நீங்கள் இங்கே இருங்க, நான் அப்போ கார் எடுத்துகிட்டு வரேன். பாத்ரூம் போயிட்டு கண்ணு கலங்குது. எல்லாமே கலங்கிருச்சு. எரி ஐஸ் வச்சா அப்படியே குழுக்குழுன்னு இருக்குங்க. இதெல்லாம் வாங்கில வராது. நார்மலைஸ் பண்ணுறதுக்காக போடுவாங்க. ஆமாம், நார்மலைஸ் பண்ணிட்டு என்ன இருக்கு, குண்டி ஓட்டை இறைஞ்சதுன்னா குண்டி ஓட்டையில் ஐஸ் வைக்கிறதுல என்ன கர்ம கர்ம. இவன் ஆர்டர் பண்ணும்போது இவன் வீடியோ எடுத்தீங்களா? அவன் தானே வெளியே எடுத்துட்டு இருந்தான். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. இது மட்டும் தனியாக வந்து விற்கிறாங்க. 200 டப்பா. தோசை கூட வச்சு சாப்பிட்டு லைட்டாக தோசை கூட வச்சு நீ சாப்பிடு. இட்லி தோசை கூட சாப்பிடலாம். செம்ம காரம். ஓகே guys, let's go. gift வேணும். ஐயோ, பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது.